யாரு வீட்டில் கரையான் பிடிக்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ 99% கரையான் பிடிக்குது. சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லி தரப்போ என்ன இருக்கு, அதுக்கு தானே வந்திருக்கேன். எந்த லக்கணமாக இருந்தாலும், 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாலோ, 4 குடியவுடன் மாந்தி சம்பந்தப்பட்டாலோ, 4ஆம் இடத்தை மாந்தி பார்த்தாலோ, நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், இது பொதுவான ஒரு டிப்ஸு. இந்த டிப்ஸ் எப்போ பயன்படுத்தணும் இதுதான் முக்கியம். நீங்கள் டக்குன்னு சொல்லிடக்கூடாது. நாய் வளர்க்காத, பூனை வளர்க்காத சொல்லிடக்கூடாது. சந்திரன், கோச்சார சந்திரன் 4ஆம் வீட்டில் பயணம் செல்கின்ற பொழுது அந்த வீட்டில் மாந்தி இருந்தால் அடிச்சு ஆணித்தரமா சொல்லுங்க. உங்க வீட்டுல கரையான் படிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆமாமாங்க, இல்லைன்னா பேசுங்க, ஜன்னல போய் பாருமாங்க, போய் போன் பண்ணுவாங்க, ஆமாம்பாங்க. அப்போ எந்த ஒரு பதிலும், எந்த ஒரு கேள்வியும், ஒரு கேள்வினா பதில் கண்டிப்பாக உண்டு, அதுக்கு பரிகாரம் உண்டு. அப்ப கேள்வியை பத்தி அவன் பேசுறான் சொல்லணும்னா நீங்க தேவையில்லாம போய் உங்க மூக்க நடத்திடக்கூடாது. எதை பத்தி நீங்க பேச போறீங்களோ, இப்ப இன்னைக்கு நேத்து இன்னைக்கு நீங்க பார்த்த ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டேன், நேற்று பார்த்து ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவங்க வாழ்க்கையில அடிவயிறு, மென்சஸ் பிரச்சனை, மோஷன் பிரச்சனை, யூரின் பிரச்சனை, இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாம் அந்த சந்திரன் வரும்போது தான் நீங்க சொல்லணும். சந்திரன் இல்லாம யாருக்குமே அடிச்சு ஆணித்தரமா சொல்லாதீங்க, சொன்னா மாட்டிக்கிறீங்க. இப்போ தம்பி ரவிச்சந்திரன் எங்களுடைய உதவி தலைவர், அவர் பேச்சு ரொம்ப நையாண்டியா இருக்கும், அழகா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஒரு கிராமத்தில் இருந்து ஆய்வு பண்ணி தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, அவர் ஒரு பேசி முடித்த பிறகு நன்றி, அவரே நன்றி தெரிவிச்சிருவாரு. நன்றி முடித்த உடனே எல்லாத்துக்கும் உங்களுக்கு இது காலண்டர் கொடுக்குறேன், தயவுசெய்து உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க. இன்னொன்று கேட்குறேன், நீங்களாம் என்னுடைய சொந்தங்கள், உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் தான் என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து கலந்துக்கிறேன். என்னால் ஒரு உதவி செய்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நான் வீட்டுக்கு வரும்போது என் காலண்டர் தொங்கணும். அப்படி தொங்கலைன்னா நான் உங்களை பகைச்சிருன்னு இல்லை, மனம் வந்து வெளியில் வந்துடுவேன். ஏன்னா நான் பூச நட்சத்திரம், என் வாக்கு பழிக்கும். ஏன்னா என்கிட்ட கஸ்டமர் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அதனால் நான் என் காசில், கஸ்டமர் காசு தான் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட வாங்கி நைட்டு மூலம் உழைச்சி நான் அடித்து கொடுக்குறேன். வருஷம் அடித்து கொடுக்குறேன். பஞ்சாங்கம் வந்து நீங்களாம் பஞ்சாங்கமே வாங்க வேண்டாம், அந்த மாதிரி உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். நல்லா பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசுவார், பேசி முடிச்சு நன்றி சொல்லுவார். நன்றி முடிச்ச உடனே நான் உங்களுக்கு காலண்டர் தரேன். ஓகேவாயா? நன்றி, பேசுங்க ஐயா.